ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, ஹீரோவா ப்ராஜெக்டை கேன்சல் பண்றது யாருக்கெல்லாம் ஓகேன்னு சொல்றீங்களோ கையை தூக்குங்கன்றான். எல்லாருமே கையை தூக்கிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே கையை தூக்க அங்க இருந்து அந்த எதிரி பயலா செம்ம காண்டாக்கி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சரி வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த எதிரிங்களா ஹீரோயின் கிட்ட நீங்களே அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப எதுக்கு நீங்களே அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியாம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்து நான் ஆல்ரெடி டெசிஷன் எடுத்துட்டேன், இனிமேட்டு இதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட இந்த ப்ராஜெக்ட் அந்த வில்லேஜர்ஸுக்கு நல்லதுன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணலாமே, தப்பு இல்லையே அப்படின்றா. அதுக்கு ஹீரோவா இது கூமன்மனோட ப்ராஜெக்ட், இதுல என்ன மாட்டி விட கூட அவ பிளான் பண்ணிருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, இதுல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துறான். அந்த டைம் ஹீரோனோட சித்தி கால் பண்ணி உன்னை மீட் பண்றதுக்காண்டி லிண்டியோ பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத ஹீரோயினா ஹீரோ கிட்ட சொல்றதுக்காண்டி வரா. ஆனா ஹீரோவா எனக்கு நீ எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்லும் போது ஹீரோயினும் கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா லிண்டியோவை மீட் பண்றா. அவன் கிட்ட ஆமா யார்டா கோமாளி, நீ அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கன்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட லிண்டியோவா என்ன பார்த்தா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்ட அப்படின்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல கூமன்மனும் லிண்டியோவும் ஒன்னா சேர்ந்து பிளே பண்ணிருப்பாங்க. இப்ப அத அவன் நினைச்சு பாக்குறான். அவனா ஹீரோனை கூமன்மனு நினைச்சு இவ்வளவு வருஷமா நீ காணாம போயிட்டு இப்ப வந்து என்ன தெரியலன்னு சொல்றியேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனா ஹீரோனை பார்த்து உனக்கு மெமரி லாஸ்ன்னு கேள்விப்பட்டேன், சரி பரவாயில்ல நானே உனக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட்டா ஞாபகப்படுத்துறேன்றான். அவனா ஹீரோயின் கிட்ட ஒரு ரிங்க காமிச்சு இந்த ரிங்க நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஆனா நீ என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டு அத ஹீரோ கிட்ட காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கூமன்மனா எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோவா எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப லிண்டியோவா ஹீரோனை பார்த்து அப்படி அந்த ஹீரோ மேல என்னதான் பாத்தியோ தெரியல, அவன் பின்னாடியே சுத்துறான், ஆனா அவன் என்னமோ ஒர்க்குன்னு ஒர்க் பின்னாடியே போறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் அப்படி இல்ல, உனக்காண்டி ராப்பகலா காத்திருப்பேன், உனக்காண்டி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினா இப்ப தெரியுதா நான் எதுக்கு ஹீரோ பின்னாடி சுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே உன்னை விட பெட்டர் தான்னு சொல்லி பல்பு கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா லிண்டியோ பார்த்து நீ கூட நல்ல பையன்தான்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அவனா மறுபடியுமே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினா இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து யாராச்சும் என்ன காப்பாத்துங்கடான்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா. இங்க ஹீரோவா விதவிதமா ஃபுட்டை குக் பண்ணி வந்து வைக்கிறான். அதை பார்த்து அசிஸ்டண்டா என்ன எல்லாம் கருகி போயிடுச்சு, இருங்க நான் வேற குக் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சா உனக்கு எவ்வளவு கொழுப்புன்னு சொல்ல அந்த அசிஸ்டண்டா அட நல்லா இருக்கியா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியே மறுபடியும் போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட உட்கார வச்சு ஒரு ஃபுல் சட்டியே கொடுத்து அதை காலி பண்ண வைக்கிறான். அவனும் சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்டா ஹீரோவை பார்த்து என்ன புதுசா குக்கிங்லாம் ஏன் என்ன சாவடிக்கிறதுக்குன்னே பிளான் பண்ணிட்டியாயா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா நான் ஹீரோனுக்காண்டி தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லும் போது அந்த அசிஸ்டண்டா இந்த ஆர்வத்தை நீங்க கூமன்மன் கிட்ட கூட காமிச்சதே இல்லையே அப்படின்றான். அதுக்கு ஹீரோவா எனக்கு கூமன்மன் மேலலாம் கோவம் இல்ல, ஆனா எதுக்கு அவ என்னோட கம்பெனி சீக்கிரட்டா ஆட்டைய போட்டான்னு தான் தெரியலன்றான். அந்த டைம் அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் வர அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இங்க ஹீரோயினா லிண்டியோவை பார்த்தா நல்லாவே மட்டே ஆயிடுறான். நம்ம ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இதான் நல்ல சான்ஸ், எஸ்கேப் ஆயிரா கைப்பிள்ளன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அவன் சட்டுன்னு எந்திரிச்சிடறான். அவளை பார்த்து லிண்டியோவா இதுக்கு முன்னாடிலாம் நீ என்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது, எரிஞ்சு எரிஞ்சு விழுவ, ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எப்படி பழகினேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா இனிமேட்டு நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்றா. அவனா மறுபடியுமே லவ் கிவ்னு ஸ்டார்ட் பண்ண ஹீரோயினா எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ அப்படி ஓரமா போய் ஒளருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவனா ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்கு போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா இல்ல ஹீரோ எனக்காண்டி வெயிட் பண்றான், என்னால முடியாதுங்கிறா. அவனா ஹீரோனோட கையெல்லாம் பிடிச்சு அவ கால விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கான். இங்க லின்னா ஹீரோயின் இருக்கா அதே பீச்ல தான் இருக்கா. அவளோட மேனேஜர்ஸ் கிட்ட இந்த பீச்சை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண சொன்ன, ஆனா எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ ஹீரோயினை வேற யாரு கூடயோ க்ளோஸா இருக்கத பார்த்துட்டு ஓஹோ ஹீரோவை ஏமாத்திட்டு இதெல்லாம் வேற நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா.
ஆரம்பிக்கிறா. வேக வேகமா அவ ஹீரோக்கு கால் பண்ணி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தன் கூட இருக்கான்னு நான் சொல்ற பிளேஸுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் லிண்டியோவும் டின்னருக்கு போயிருப்பாங்க. அவனா ஹீரோயின் கிட்ட சும்மா நொய்னு பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா கொஞ்ச நேரம் சிவனேன்னு இரேண்டா ஏண்டா என் உசுர வாங்குறான்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா. இது எல்லாத்தையுமே லின்னா தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத லின்னா வீடியோ எடுத்துக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து நீ பங்கமா மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவ ஹீரோயினா அவளோட அண்ணா கூட இருக்கத பாத்துட்டு டேய் அண்ணா நீ என்னடா இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ நான் சிவ பூஜையில கரடி மாதிரி நீ என்னடி இங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அவளா செம்ம ஷாக் ஆகி இது தெரியாம நான் சுனாமிய வேற இங்க வர சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி சொல்ல அவங்க ரெண்டு பேருமே அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோயினையும் லிண்டியோவும் பார்த்து குறுகுறுன்னு முறைக்க ஹீரோயினா என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. வேணுக்குன்னே ஹீரோவா லிண்டியா அணைச்சு புடிச்சு அவகிட்ட க்ளோஸா பேசுற மாதிரி ஆக்ட் பண்றான். அதை பார்த்து காண்டான ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிச்சு போறா. அவனா ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா உட்காரு அப்படின்னு நான் உனக்கு தேவையில்லாதவனா போயிட்டேன், என்னை விட இவன் உசத்தின்னு இவன் கிட்ட போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன அவனை லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க லிண்டியோவா ஆமா நாங்க லவ் தான் பண்றோம்னு சொல்ல ஹீரோவா நீ வாய மூடுன்றான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சட்டுன்னு ஹீரோயினா போதும் நிறுத்துங்கன்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்னோட உண்மை அவனுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் நான் அவனை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அந்த உண்மைய நானே சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து மணிக்காண்டி தானே நீ ஆக்ட் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே கேட்டுறான். அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவா அவளுக்கு கால் பண்ணிட்டு அவளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயினா அவனோட காலை எடுக்கவே மாட்டேங்கிறா. அங்க வந்த லின்னா ஹீரோ கிட்ட இன்னைக்கு நான் உன்னோட பிளேஸ்ல ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்ல ஹீரோவா அவளை பார்த்து ஒழுங்கா ஓடி போயிடு நானே செம்ம கான்ல இருக்கேன்றான். லின்னா ஹீரோவை பார்த்து அவ தானே உன்னோட கம்பெனி சீக்கிரட்டை ஆட்டிய போட்ட அவகிட்ட போய் உன்னோட லவ் காமிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோவா வாய மூடுன்னு சொல்லி கத்துறான். இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த டைம் ஹீரோக்கு அவனோட தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. அவனோட தாத்தாவா வாங்கிலின்ற ஒரு லேடி உன்னை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது அது ஹீரோனோட சித்தின்னு சொல்லி. இங்க ஹீரோனோட சித்தியா ஹீரோட தாத்தா கிட்ட அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஹீரோவா அவங்கள பார்த்துட்டு நீங்க என்ன இங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். அவங்களா ஹீரோயினை என் கூடயே அனுப்பிச்சிடுன்னு சொல்லும் போது ஹீரோவா அவளை நீங்க தானே வெளியில அனுப்பினீங்க இப்ப என்ன பாசம் பொங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத ஹீரோட தாத்தா ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்காரு. அவனோட தாத்தாவா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோனோட சித்திய பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். அவனோட தாத்தாவா ஹீரோ கிட்ட இப்பவாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லும் போது ஹீரோவுமே எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறான். அவர்கிட்ட ஹீரோவா இது உண்மையான குமன்மனே இல்லைன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோட தாத்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அவரா ஹீரோ கிட்ட நியூ குமன்மனும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காது போல இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவரா ஹீரோ பார்த்து எனக்கு என்னமோ உனக்கு ஹீரோயின் மேல ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்ற மாதிரியே தோணுது, அதனால உன்னோட மனசை நீயே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.